இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். ஏசாயா 50:4. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என நீதிமொழிகள் 18:14 கூறுகிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆவி முறிந்து நம்பிக்கையை இழந்து போவானானால் யாரும் அவனை தாங்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆகையால் இளைப்படைந்தவனை, நம்பிக்கையற்று ஆவி முறிந்து போன ஒருவனை என்னால் தேற்றிவிட முடியும், தூக்கிவிட முடியும் என்று ஏசாயா கூறுகிறார். அல்லேலுயா! ஏசாயாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் கல்விமானின் நாவை ஏன் தர வேண்டும்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஏசாயா கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்து இருந்தது. சேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா தேவ மகிமையை கண்டதும் தன்னை தாழ்த்தி, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த ஒரு குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவிடம் பறந்து வந்து அதனால் அவர் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். யாரை நான் அனுப்புவேன் என்ற ஆண்டவருக்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என உத்தரவு கொடுத்து திரும்பிய ஏசாயாவுக்கு ஆண்டவர் அன்று முதல் கல்விமானின் நாவை தந்தருளினார். அது மாத்திரமல்ல, காலைதோறும் எழுப்பி செவியை திறந்து ஆண்டவர் பேசுவதை கேட்டு கற்றுக்கொண்டு ஆண்டவர் தந்த அந்த கல்விமானின் நாவால் பேசி இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல, தீர்க்க தரிசனம் கூற, தரிசனங்களை காண பாத்திரமாக்குகிறார். நம் நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம் நாவை கூட கல்விமானின் நாவாக மாற்றி இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் நம்மை போதிப்பார். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16. நாமும் இந்த மகா பெரிய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். ஜெபம். அப்பா பிதாவே, மகிமையின் தேவனே, என் நாவை, உதடுகளை, வாயை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும், ஆசீர்வதியும். ஆமேன்.